ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவிலே பெரிய மலைத்தொடர், உலகத்திலேயே ரொம்ப பழமையான மலைத்தொடர்னா இந்த ஆரவல்லி மலைத்தொடர் தான். குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா இந்த மாதிரியான ஸ்டேட்டுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் செழுமையாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஒரு பெரிய மலைத்தொடர் தான். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் நமக்கு தெரியும் அங்கே ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பொல்யூஷன் எவ்வளோ அதிகமாக இருக்கும் தெரியும். இதுக்கெல்லாம் கொஞ்சமாவது பியூரிஃபை ஆன காற்று அனுப்பிச்சிட்டு இருக்கிறது இந்த மலைத்தொடர் தான். அது இல்லாமையே இப்படி இருக்குது, இந்த பொல்யூஷன் லெவலில் இருக்குன்னா இந்த மலைத்தொடர்லாம் அழிச்சிட்டாங்கன்னா அப்போ எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சுப்ரீம் கோர்ட்லேருந்து ரீசெண்டாக ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அந்த மலைத்தொடர்லேருந்து பக்கத்தில் இருக்க மலைகள் எல்லாமே 100 மீட்டருக்கு கீழே இருக்கிற மலையும் சரி, அந்த மலைத்தொடர்லேருந்து இருக்கிற மலைகள் 500 மீட்டருக்கு தூரத்தில் இருக்கிற அந்த ஒரு மலை இருக்குது. இதான் ஆரவல்லி ரேஞ்ச்னா இங்கே மலைகள் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் இங்கே ஒரு மலை இருக்குது. அப்படின்னா அது அது ரேஞ்சில் இருக்கிற மலை இல்லை. அதை நீங்கள் தோண்டி தூர்வாதி நீங்கள் அது மைனிங்காக வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற வர எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி ரிசோர்ஸஸ், அது முக்கியமாக கோல்டு, அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம இந்தியா வளர்ச்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே பயங்கர போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நிறைய இல்லீகலாக நிறைய மைனிங்லாம் பண்ணி அங்கே நிறைய அரசியல்வாதிகளும் சரி பொலிட்டிஷியனும் சரி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது போக நீங்கள் இப்போ இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அங்கே இருக்க ஸ்டேட் எல்லாமே நடமாடும் சுடுகாடாக தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ஏன் அந்த மலை இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த மலை ஆல்மோஸ்ட் இங்கேருந்து தார் டெசர்ட்லேருந்து சூடான காற்று எல்லாமே வருங்க. அதெல்லாம் தாங்கி பிடிச்சி நான் குளிர்ந்த காற்றா தாண்டா அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மலையில் இருக்கிற மரங்கள் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கு. அது போக அங்கே ஒரு 3 பெரிய நதி இருக்கு. சம்பல், சபர்நதி, லுனின்னு சொல்லிட்டு 3 பெரிய நதி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் செழுமையாக வச்சிருக்கு. இப்போ இவங்க சொல்கிற இந்த மைனிங்னால அந்த 100 மீட்டருக்கு கீழே இருக்கிற மலையை மட்டுமா மக்கள் அங்கே இருக்க தோண்டி எடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் அந்த இருக்கிற மலைகள் எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்கன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. 90% இருக்கிற மலைகள் எல்லாமே அழிஞ்சிரும் இந்த ஒரு ஆர்டர்னால அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மலைகள் அழிஞ்சிரும்னா அங்கே இருக்க 6 3மே அழிஞ்சிரும். அங்கே இருக்க நிலத்தடி நீரும் வற்றி போயிடும். அப்போ சோத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. சுப்ரீம் கோர்ட்லேருந்து இப்படி ஒரு ஆர்டர் சொன்னது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டேட்டு நான் சொன்னது எல்லாமே ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பொல்யூஷன் ரேஞ்சில் பீக்கில் இருக்குது. அந்த மலைகள்லாம் இருந்துமே இப்படி இருக்குன்னா அந்த மலைகளை அழிச்சிட்டா அதில் இருக்கிற காற்று என்ன ஆகுங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு அதை என்ன பண்ண முடியும்னு நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. காலில் அடிபட்டுருக்கு அப்படின்னா காலில் தானே அடிபட்டுருக்குன்னு விட்டுட்டு போயிடுவீங்களா? கிடையாதுல்ல, நம்ம கால் தான், நம்ம தான் அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் இந்தியாவில் ஒரு இடத்துல நடக்குதுன்னா கொஞ்சமாவது தேசப்பற்றோட நம்ம தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும். இதை பற்றியா வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். இதை வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் #சேவ் ஆரவல்லி ஹில்ஸ் #சேவ் ஆரவல்லி ரேஞ்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பயங்கர வைரல் ஆக்குங்க. ஸோ தான் சுப்ரீம் கோர்ட்லேருந்து அந்த ஒரு ஆர்டரை அவங்க ரிவோக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் டு ஷேர்.